That's amazing. Wow. How did you do that? Baby, shut up. ஒரு நிமிஷம். அது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு போ. தொழில் ரகசியம் சொல்லிட்டா அப்படி. ₹10,000. சூப்பர் பேபி. சரியான நேரத்தில் இதோட மதிப்பு பல லட்சம். பேபி பொடி. எந்த நேரம், எந்த இடம்? பழம் ரொம்ப அவசியம். சரி வாங்கிட்டு வரேன் நீ கத்தாதே, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. பஜனை நல்லா போகணும், அவ்வளோதான் எனக்கு. நான் வணங்கண்ணா. மங்களா சார் அமிச்சார் தேவண்ணா வீட்டில் வேலைன்னு. அப்படி நில்லுப்பா. நான் வணங்கண்ணா. என்னண்ணா மாட்டுரு? அசால்ட்டா, கிட்னாப்பா, இல்லை லேண்ட் மாட்டுறா? எல்லாம் அத்துப்படி. அப்படி பொத்திண்டு நில்லையா ஓரமா? உஜாலாவை எடுத்து உச்சியில் ஊற்றின்னு இருப்பான் போல. சும்மா தானே 3 மாசத்துக்கான மளிகை சாமான் வந்து இது வந்துடே. நான் மளிகை சாமான் ஜிம்முக்குலாம் போறேன்ப்பா. டேய் அப்படி நில்றா. அப்புறம் அந்த டிக்கில இருந்த டிஸ்போஸ் பண்ண அந்த 2 முட்டை தடிக்கு வச்சுட்டு பேர் என்ன? போனா எது? ஜாகுவார் சகன். நீ தான் ஜக்கா. டிரைவரிங்லாம் நல்லா பண்ணுவியா? நீங்க ஏன் வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க செய்ய போற வேலை ரொம்ப முக்கியம். பல கோடி ரூபா மதிப்புள்ள ஃப்ளேவர் இங்க இருந்து ஹைதராபாத் ஹை ரோட்ல இருக்கிற சைனீஸ் பார்ட்டிகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்பவே கிளம்பலாம். குங்குமமும் பிளவுஸ் பிட்டும் தரேன். இல்ல நாங்களே பண்ணுவோம்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு அட்ரஸ் சொல்றேன். அதுல இருக்கிறவனை போய் பார்த்து அவன்கிட்ட சரக்கு வாங்கிக்கோங்க. மிச்ச டீட்டெயில்ஸை அவன் சொல்லுவான். என்ன வைரம், அந்த 3 பிளவுஸ் பிட்டை கொண்டு வா. இல்லை பண்ணுறோம். அந்த அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. டேய் டத்தி முங்களா உன்ட என்னடா சொன்ன? நோ நீ ஒண்ணும் சொல்ல, சிக்னல் மட்டும் கொடுத்தா. டேய் என்னடா அத்தோ? தெய்வன சிக்னல் கொடுத்தா மட்டும் ஒத்தியா போய் மட்டை போட்டு வரீங்க. நான் சொன்ன மட்டும் ஏன்டா அவங்களா? யோ நீ வாயா. என்ன அர்த்தம்? நல்லா தூக்க சொல்றீங்க. பாருடா இன்னைக்கு வந்த பையன் இவனுக்கே சிக்னல் புரியுது. இப்பயாச்சும் புரிஞ்சிச்சா? ஏன்னா அந்த இடத்துல இப்பதான் ஃப்ரெஷ்ஷா சரக்கு பெயிண்ட் அடிச்சிருக்கான். ஏன்னா தேவை பக்கத்துக்கு இந்த இடத்துல தான் சொல்யூஷன் ஊற்றி சாம்பிள் காட்டினேன். பொட்டாட்டி போய் கிளம்பிட்டு உயிர் எடுக்கிறான். ஏப்பா உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு, வண்டிக்கு வேண்டிய பெட்ரோல், ஃபீலிங் சொல்யூஷன்லாம் டிக்கிலே இருக்கு. ராத்திரியெல்லாம் ஓட்ட வேணாம். ஆக்சிடென்ட் பண்ணாம, கோடு போடாம சேஃபா சைனீஸ்காரங்கிட்ட ஒப்படைச்சிருங்க. என்ன ஆக மொத்தம் கார் தான் சரக்கு, பயங்கர சயின்ஸ். வண்டி தான் சரக்கு, பயங்கர சயின்ஸ். டேய் வண்டி தான் சரக்குடா. பயங்கர சயின்ஸ், பயங்கர சயின்ஸ்.
ரேடியோ இல்லையா? என்ன அடியா? மனுஷன் பார்க்க சாதுவா இருந்தா திடீர்னு சுருப்படுத்தான் பாத்தியா? அந்த அடியை பார்த்தோன்னே எனக்கு அல்லு இல்லைப்பா. பயம் வேணும், மரண பயம் இருக்கணும். வரண்ணே, ஆடா போப்பா நீ வேற. நான் கூட ஏதோ பெரிய வேலையை கொடுப்பாருன்னு பார்த்தா சில்லி வேலையை கொடுத்துட்டு இருந்தாலும். ஹலோ, வாழ்க்கையில் ஒரு பெரிய வேலை முழுசாக முடிக்கணும்னா 9 சின்ன வேலைகளை பண்ண யோசிக்கக்கூடாது. இதில் பெரிய வேலை தேவாவோட பல கோடி ரூபாய் சரக்கு, 9 சின்ன வேலை. சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ்மா. அத்த நோண்ட சொன்னால் நீ பெரிய வேலை மாட்டேன். சரிதான். ஹலோ. சொல்றடி. ஜாயின் ஆயிட்டியா? ஒர்க்கில் ஜாயின் ஆகிட்டேன். எங்க சொன்னல தெய்வாண்ட. பெருசா? பெரிய வேலைடாடி. 1 கோடி ரூபாய் சரக்கு பார்த்துக்க, டெலிவரி பண்ணினுக்கிறேன். எல்லாம் சேஃப் தானே? எல்லாம் சேஃப் தான் டாடி. எதனா துண்ணியா? சோறு துண்டு டாடி. அது இருக்குல்ல, தாத்தா சொத்து. ஆமாம், கையில் இருக்குல்ல, யூஸ் பண்ணிக்கோ. ஓகே டாடி, ரீச் டாடி. சேஃப்டி ஃபர்ஸ்ட். நான் பாஸ், ஆளுகள வயசாகுது, நைனாக்கி நல்லு விட்றேன். வெறும் வாய்வு தாத்தானா? உங்களுக்குலாம் என் டேடி பற்றி தெரியாதுல்ல. அந்த காலத்துலேயே ரங்கநாதன் தெருவில் பலாப்பழத்தில் பலாதை வச்சு வித்துடுறா எங்கள் டேடி. அவர் பலான்னு விற்றா அது பலாப்பழம், பலான்னு விற்றா பலானது. அவள்தானே எங்க நேனா யாத்திரியல்ல, ஊடுடா போய் குல்ஃபி விற்று அத்த துண்டு குஜாதா இருக்க சொல்ல ஊடு பூந்து கஜானாவை காலி பண்ண வர்றான் எங்க நைனா. மிஸ்டர், வாழை மட்டல மட்டை சரக்க வாய்ப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி சுகராக ஏற்று வர்றாங்க டேடி. ஏய், பள்ளிக்குத்தாண்டா பாலேசி விற்று பச்சை குழந்தைகளை பதுக்கி வச்சு பெத்தவங்களாண்ட பந்த கறந்த வர்றா எங்க நைனா. கூடுடா போய் மணி ஆட்டினு கெத்தா சொல்கிறேன். ஏய், பச்சை பையன் தானே அவங்க அப்பன். டேய் டாடி வச்சு என்ன நடக்கும் தெரியும்ல. டாடி டாடி. ஹலோ புத்தர், நான் வந்தேன்னு பார்த்துன்னுக்கிறேன், சைலண்ட்டாக வண்டி ஓட்டுனுக்கிறேன். இதனா பேசு, அவங்க டாடி பற்றி சொல்லு. நான் பாஸ், உன் நைனா என்ன பெரிய நைனாவா? என்ன பேச மாட்டேற? உங்கள் டாடி பேருண்ணா? சொல்லுங்க பாஸ், யார் உங்க நைனா? உங்கள் டாடி என்ன பெரிய ஒசாமா பின் டாடியா? அவனை விட டெரர் பீஸ்ரா எங்கள் அப்பன். எங்கள் அப்ப ஒரு பஸ் டிரைவர். காண்டூரில் காலைல 40 பேரை ஏற்றிக்கிட்டு 24 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற உச்சூரில் அவங்கள இறக்குறதும் திரும்ப ஏற்றுறதும், இதையே 17 வருஷமாக ஒரு நாளைக்கு 20 தடவை ரூட்டு மாற்றாமல் ஷட்டில் அடிச்சது. அவன் மூஞ்ச ஒரு தடவை பார்த்தாலே போதும், வீடு பஸ்ஸுன்னு ஒரு எரிச்சு பிடிச்ச சலிச்சு போன வாழ்க்கையை வாழ்ந்த எங்கள் அப்பனுக்கு திடீர்னு ஒரு நாள் அவர் லிமிட்டை சோதிக்கிற ஒரு லிமிட் வந்துச்சு. மற்றவெல்லாம் மண்டை காஞ்சி குப்புறப்படுத்து குலுங்கி அழுது இருப்பான். ஆனால் எங்கள் அப்ப ஒரு கோக்குமாக்கம். வாழ்க்கைன்ற முடியவே முடியாத ஒரு பஸ் பயணத்தில் டப்புன்னு ரூட்டை மாற்றி கொஞ்சோண்டு த்ரில் பார்க்க ஆசைப்பட்டான். பஸ்ல பிரேக் பிடிக்கல, அது தாழ்வான பகுதியை நோக்கி ஓடிட்டு இருக்கு. எல்லாரும் உடனே தாவுங்க, உள்ளே கிடக்கு சாவுங்க. இதுக்கு மேல உனக்கு சான்ஸ் கொடுக்க முடியாது. இந்த இட்லி வாய மிக்சர் மூக்கன் டிரான்ஸ்போர்ட் ஆஃபீஸர் பீப் போடாம திட்டியும் திருந்தலானா எங்க அப்ப இல்லையே. பஸ் டிரைவிங்ல த்ரில் பத்தலன்னு சொல்லிட்டு எங்க அப்பன் தெய்வாவோட டிரைவரா போய் சேர்ந்தான். ஒரு நாள் எங்க அப்பன் தெய்வாவோட காரை எடுத்துன்னு ஹாயா போயிட்டு இருக்கும்போது வழியில் ஒரு விண்டேஜ் கார் அனாதையா நிற்கிறத பார்த்தான். ஆனால் அது சாதாரண கார் இல்லை. அந்த காலத்து கவர்ச்சி நடிகை ஒருத்திய கிட்னாப் கிங் ரோலெக்ஸ் ராவுத்தர் கட்டி வச்சிருந்தார். அந்த ஹீரோயின் அந்த கார் டிக்கில தான் இருந்தா. அந்த ஹீரோயினோட மேனேஜர் ரோடுக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்து காருக்குள்ள காசை போட்டு போகணும். ராவுத்தர் ஆளுங்க வந்து காசை எடுத்ததும் ஹீரோயினோட மேனேஜர் காரோட பொண்ணை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதான் பேச்சு. ஆனா எங்க அப்ப காசை போட்ட கேப்ல விஷயம் தெரியாம கார் மேல இந்த முகத்துல காரை லவுட்டின்னு போயிட்டான். காரு, காசு, ஹீரோயின், இந்த மூணுத்தோட அந்த மூதேவி எங்கேயோ சந்தோஷமா எஸ்கேப் போயிட்டான். கடுப்பான ராவுத்தர் தெய்வாவோட வண்டியை பார்த்துட்டு தெய்வா தான் வேணும்னே ஆளுங்களை விட்டு பிளானை கெட்டதான் நினைச்சிக்கினான். அப்போலேருந்து தான் தெய்வாவுக்கும் ராவுத்துக்கும் நடுவில் வெடி வந்துச்சு. அடோ பாவி, உங்க ஒப்பன் அவ்வளோ பெரிய ஆதார் வெடியா? அப்போ இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரியை வச்சிருந்தது உங்க அப்பன்? அடங்கொய்யால. ஆமா, யார் இந்த ராவுத்ரு? திருத்தம், ரோலெக்ஸ் ராவுத்ரு. அந்த காலத்துல 2 பேரும் ஒன்னதான் யானை தந்தம் கடத்தினானுங்க. அவங்க குருநாதர் சத்தத்துக்கு அப்புறம் அப்படியே லைன் பிரிச்சுட்டாங்க. ராவுத்தருக்கு ரோலெக்ஸ் வாட்சி கொடுத்து அவருக்கு ரோலெக்ஸ் ராவுத்தர்னு பேர் வரதுக்கு காரணமே தெய்வா தான்.
இவன் தட்டில் அவன் கை வைக்கக்கூடாது, அவன் தட்டில் இவன் கை வைக்கக்கூடாதுன்னு தான் பேச்சு. ஆனால் பாரு, ஜக்கப்ப 2 பேர் தட்டிலையும் கை வச்சு ஃபுல் மீல்ஸ் துண்டு போட்டான். கிட்னாப் கில்லாடி, பெட்ரோல் மாஃபியா டானு, முக்கியமாக தெய்வாக்கு பரம எதிரி. கிட்னாப்பு ஓகே, அது என்னப்பா அது பெட்ரோல் மாப்பியா? நம்ம நாட்டில் 3 விஷயம் தான் எப்பவுமே மவுஸ் ஜாஸ்தி. நிலம், கோல்டு, 3வது பெட்ரோல். அது ராவுத்தர் ஒரு சூப்பர் கணக்கு வச்சுக்கிறான். இல்லீகலாக பெட்ரோலை பதிவு வச்சுக்கின்னு எப்பப்போ விலை ஏறுதோ அப்பப்போ பிளாக் மார்க்கெட்டில் பெட்ரோல் விற்க வேண்டியது. என்னப்பா அது ஜெய்சங்கர் பட மாட்டான்? ஜெய்சங்கரா? நான் 2 பேரோட தீவிரமான ஃபேனு. ஒன்று ஜெய்சங்கர், இன்னொன்று ஜெஸ்ஸி அங்கர். நீ கண்டிப்பா ஊரில் இருக்கிற பெட்ரோல் பம்ப்லலாம் திருட்டு லைன் போட்டு பெட்ரோல் உருவி யாருக்கும் தெரியாமல் ஊருக்கு வெளியில் ஒரு சிலோவை கட்டி அதுக்குள்ளே பதிவு வச்சுக்கிறான் ராவுத்தர். சிலோவா? அப்படின்னா சிலோனா அந்த வாட்டர் டேங்க் இருக்குல்ல, அது மாதிரி. நீ ஓட்டுற பிட்டு ஜெஸ்ஸி அங்கர் பிட்டோட பெரிய பிட்டால இருக்குது. நம்பலல்ல? யோ பின்ன என்னயா, யாருக்கும் தெரியாமல் ஒழிச்சு வச்சுக்கிறான்ற, பின்ன உனக்கு மட்டும் எப்படி தெரியும்? தெய்வாண்டு வேலை செய்யணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங்கு. தெய்வாண்டு வேலை செய்யணும்னா அவனை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட முக்கியம் அவன் பகையை பற்றி தெரிஞ்சுக்கிறது. அதான் ஒன்றும் சிக்க மாட்டாங்க. ஐயா அதனே பஞ்சு மிட்டாய் கலர்ல காரு சரியில்லையே. இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியனை தாண்டி குழந்தையின் பாதத்தின் நிறம் போன்று ஒரு விண்டேஜ் கார் செல்கிறது. அது அவரின் கவனத்தை ஈர்க்க, அவருடைய மீசையின் முடி துடி துடிக்க உடனடியாக அவர் தனது சிறுத்தை போல் சீறி பாய்ந்து செல்கிறார். யோ எடியா வண்டிய. பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை. நீங்க இங்கிலீஷ் படம் பார்ப்பீங்களா? ஓ, ஜாப்பனீஸ், கொரியன், ஆப்பிரிக்கன், நார்த் அமெரிக்கன் எல்லாமே பார்ப்பேன். நான் அமெரிக்கனே? நார்த் அமெரிக்கன் பரவாயில்லையே. உனக்கு உலக சினிமா நாலேஜ்லாம் இருக்குதா? சினிமாவா? சொல்லலாம். நான் ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்தேன். மேட்ரு காட்டியா? தச்சே இங்கிலீஷ் படம் தான் மேட்ரு கண்டு தான் பார்ப்பாங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரு கண்டு தான் பார்த்தேன். ஆனால் அதில் ஒரு நல்ல மேட்ரு சொல்லியிருந்தாங்க. பட்டாம்பூச்சி வச்சுன்னு. பட்டாம்பூச்சி வச்சுன்னு மேட்ரா? எப்பா நான் நாய், குதிரை, ஆக்டோபூச்சில கூட பார்த்துக்கிறேன்ப்பா. பட்டாம்பூச்சி வச்சு நடிப்பா மேட்ரு? அடி, இது அந்த மேட்ரு கிடையாது. பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு ஒரு படம். அது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜக்கு நீ கேள, அவர் ஆல்ரெடி நீ நிறைய பேசிட்டாப்ல, இனிமேல் உன்னிப்பா வண்டி ஓட்டுவாப்ல. சரி நீ கேளு. ஒரு பட்டாம்பூச்சி ரெக்கை இப்படி 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 ஆட்டிட்டு பட்டுச்சுன்னா ஒன்று நடக்குமா? அதே இப்படி இப்படி ஆடு ஜக்கு. சில்லு போலீஸா? என்னடா ஓடுற? மொத்தமா ஓடுற? கர்ஜிக்கிறார் ஈஸ்வர பாண்டியன். சார் 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். அது பூனை குறுகால இருந்துச்சு. சைடு எடுக்க சொல்ல மண்ணில் ஸ்கிட்டாகி மரத்தில் அடிச்சிச்சு. ஏய் குடிச்சிருக்கியா? ஐயே குடிக்கலாம் இல்லை சார். ஏய் ஜக்கு ஊதுரா. யோ என்ன அவன் ஊதுன ஒரீறான்? ஏய் என்னடா வண்டி இது? வித்தியாசமா பிங்க் கலர்ல இருக்கு. பிங்கா? சினம் கொண்ட இன்ஸ்பெக்டர் ஏதோ மர்மம் இருப்பதைப் போல் தன் முகத்தை சுழிக்க அவரை ஆஸ்வாசப்படுத்தி விளக்கம் கூறுகிறான் ஜில். பை தி பை மைசெல்ஃப் ஜில். ஈஸ்வர பாண்டியன். உடனே இன்ஸ்பெக்டர் ஈஸ்வர பாண்டியன் வீரமுகத்தில் குழப்பம் மறைந்து தெளிவு படர்கிறது. தம்பி அந்த ஹைதராபாத் ஷோ போறீங்களா? ஆமா சார். சரி சரி பார்த்து ஓட்டிட்டு போங்க. கிளம்பு கிளம்பு. போடா.
என்னங்க இப்படி ஓட்டுறீங்க? யார் ஓனர்? நீங்களா? இந்த காரோட மதிப்பு தெரியுமா உங்களுக்கு? ஹைதராபாத் தானே போறீங்க? பார்த்தாலே தெரியும். இது லாங் ரூட் ஆச்சே. ஆமா, என்ன இது பிங்க் கலர்? டேய் யார் நீ? ஐ அம் நரசிம்மன் ஃப்ரம் சென்னை. கிளாட் டு மீட் யூ. அது என்னப்போ? இன் கேஸ் யூ டிட் நாட் நோட்டீஸ், நானும் இதே மாதிரி கார் தான் வச்சிருக்கேன். See there. ஹைதராபாத் விண்டேஜ் கார் ரேலிக்கு தானே போறீங்க? நானும் அங்கே தான் போயிட்டு இருக்கேன். வாங்களேன், ஒன்றா சேர்ந்து ஜாலியாக போகலாம். டேய் வண்டி ஏறா. வாங்க பிரதர், ஒன்றா ஜாலியாக போகலாம். ஸ்டார்ட் ரெடி. பாஸ், உங்களுக்கு ஒரு ஃபேக்ட் தெரியுமா? இந்த உலகத்திலேயே 5 பேர்கிட்ட தான் இந்த கில்மாடோர் மாடல் கார் இருக்கு. டேய் வேகமா போடா. ஏய் கம்மா, ரைட் ஐ வில் டெல் ஒன் மோர் ஸ்டோரி. ஏய் கம்மா போடா இது போடா போய் தரடா டேய் போடா. பூச்சாச்சி ஆவோச்சி. டையும் ப்ளூ, உங்க மண்டில இருக்கிற டையும் ப்ளூ. அட உங்களுக்கும் மூச்சா வருதா? எனக்கும். என்ன ஒத்துமை நமக்குள்ள. வேற எதுலாம் சேம் பெஞ்ச் பாப்பான்னு தெரியலையே. சாகுறது பெத்தாங்களா பண்ணாங்களான்னு தெரியல. டேய் இவன் எப்படியாவது கைட்டி விடணும். ஆமா மச்சான், ஒட்டினி மாதிரி ஒட்டினே இருக்கிறான். அடுத்த வாட்டி மூச்சா போகும்போது மூஞ்ச பார்க்க கூடாது. ஹலோ பாஸ், நீங்க சரக்கு அடிப்பீங்களா? மேன், அவங்க குடிக்கிறதோட 4 மடங்கு நீங்க குடிக்கணும். ஐயோ கண்டிப்பா. ஹலோ பாஸ், உட்காருங்க பாஸ். ஒரு நிமிஷம். ஓகே ஓகே. ஹலோ, உங்ககிட்ட இருக்கிறதுலே ஸ்ட்ராங்கான சரக்கு கொடுங்க பாஸ். சரக்கு சும்மா குத்தி சொருவணும். ஒரு 6 மாசம் குழந்தை நடக்க ட்ரை பண்ண இதுக்கு பேரு லாஸ்ட் டே, கடைசி நாள். எவ்வளோ? நம்ம 2 கில்மாடோர் காருக்கும் சீஸ். வாட்டு சொல்லு. நெக்ஸ்ட் வேர்ட் வாட்டு சொல்லு. மூல நீங்க வாட்டு சொல்றாரு. சார் அந்த பிங்க் கலர் கார் உங்களுக்கு பிங்கா? சரி சரி ஏய் யாரா அவன்? யோ, இன்னைக்கு ஷூட் பண்ணலாம். சார் குட் ஈவினிங் சார். உங்க கார் எதுன்னு சொன்னீங்கன்னா சாவி ஏற்றி கொடுத்தேன். சார் கார் எதுன்னு தொலைக்கிற குடியா சாவியா? மோட்டவே இல்ல.
நில்லு. டேய் வண்டிங்கடா. டேய் உனதான்டா வண்டிங்கடா. என்ன இல்லாரியா தொலைக்குதே அது என்னது? டேய் இது கிரே காரா, நம்மது பிங்க்டா. பிங்கா? டேய் என்னடா சொல்றா அவ? ஏய் பிங்கா? டேய் டேய் வாடா. இது என்ன கலரு? இதுவா? சொல்டா. மழை மேகம் போல் நிறம் உள்ளது. கலர் தெரியாத நாய் கவிதை வேறயா? உங்களை அப்புறம் லைசன்ஸ் கொடுத்தாங்க? லைசன்ஸா? அட போலீஸ் பார்த்து போம்பறியா நீ? ரொம்ப முக்கியம். இது நரசிம்மன் கார் தான், நம்ம கார் எங்க? தெய்வானம்ல சாவடிக்க போறோம். சரி இது நரசிம்மன் கார்னா நம்ம கார் நரசிம்மன் இருக்குது. நேற்று நம்ம ஊத்தி குத்ததுக்கு இன்னும் மட்டையை பாரெல்லாம் பத்துன்னு இருப்பான். ஏய் சரக்கு போய் சேர்க்கறதுன்னு எவ்வளோ நேரம் இருக்குது? 10 மணி நேரம் 20 நிமிஷம் 40 செகண்ட் இருக்குது. இங்கேருந்து பாருக்கு போய் திரும்ப இங்கே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3/4 மணி நேரம் டைம் சேஃப் தான். கிளம்பலாம். ஆமா வாங்க போலாம். ஏய் பார தொட்ட சாவடிச்சிடும். சொல்ல பண்ண யாரை கேட்டி அவனுங்க காரை திரும்பினானுங்க? உன்னை கேட்டுதான்டா. ஏங்க ஹலோ, அந்த வெளியே நிக்கிற விண்டேஜ் கார் யாருதுங்க? ஐ ஆம் த சார் நாளைக்கு ஷூட்டிங்க்கு உங்க காரை கொஞ்சம். சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார். எவ்வளோ பணம் வேணா தரேன் சார். இப்போவே செக் போட்டு வேணா எழுதி தரேன் சார். உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள் சார். நரசிம்ம. சரி இப்போ அவனுங்க எங்க இருக்கிறானுங்க? சூரியன் வந்துருக்குது, அங்கதான் உன் காரம் இருக்கும். போய் தொலை. பார்க்கலாம். வழியிலே வண்டி தெரிஞ்சாலும் தெரியும். டேய் மச்சி நிறுத்து. டேய் சினிமா ஷூட் நடக்குதா? டேய் பெரிய பொண்ணு நினைக்கிறா மச்சி. 10 நிமிஷம் பார்த்து போயிடலாம்டா. என்ன விளையாடுறியா? வண்டியை காரணம் டென்ஷன்ல இருக்கிறோம். ஷூட்டிங் பார்க்குறோம். ஷூட்டிங் போற மச்சி. சினிமாட்டா பட்டோம்டா 10 நிமிஷம்டா. ஒன்னே ஆகாது, பிலீவ் மீ. என்னைக்காச்சும் சினிமா நேரில் பார்த்துக்கியா நீங்க? ஜக்கு நீ பார்த்துக்கியா? இல்லையே. வேணாம், சொல்றத கேளு, போலாம். ஜில்லே நீ தானே சொன்ன ஒரு பெரிய வேலை மூசா முடிய சொல்லுவோம் போது சின்ன வேலை பண்ண யோசிக்க கூடாதுன்னு. ஆடி அது வேற, இது வேற விஷயம் தெரியாம அது இது சேர்க்காத. அது என் வாழ்க்கை கொள்கை. சரிப்பா 10 நிமிஷம் கிளம்பிடலாம். 10 நிமிஷம் அதுக்குள்ள வரலாம்னு வச்சுக்கேன். நான் வண்டி எடுத்து கிளம்பிடுவேன். ஓகேவா? ஓகே. நோ ப்ராப்ளம். அண்ணா யார் படம்? ஏதோ சோனு சவுந்து படமாப்பா. சோனு சவுண்ட்? ஆமா மச்சி. சோனு சவுண்ட் படமாட்டா? இன்னைக்கு இவளை எப்படி ஆச்சும். என்னாச்சு? போக முடியாது, போலீஸ் நிக்கிறாங்க. போலீஸா? நான் கார்ல வெயிட் பண்றேன். ஏய் இது என்னத்துக்கு கரண்ட போற? இல்ல கார்ல மறந்து வச்சிட்டேன். என்னத்த மறந்து வச்ச? காரை வச்சு பம்பாத. வா ஜங்கே. ஆலய மாய்ப்பு மையம் ஐடி கார்டு இருக்குதா? சொல்லுங்க சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். கார்லாம் வந்துடும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லையா? யாரே நீ? 1 செகண்ட் சார். ஏய் என்ன யூனியனு தண்டாலு மண்டே பார்த்தா தெரியல. ஏய் வாடா. சாரி சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். வய விடுங்க. எங்க சின்ன எடுக்கிறாங்க. 2 பேர் ஆளுங்க தான், விட்டுருங்க.
யோ எனக்காக தான் வெயிட்டிங் அங்க. என்னடா சந்தோஷம் தானே? மச்சி அர்னால்ட் சோசங்கரா. அர்னால்டா இந்த படத்துலயுமா? செம்மையாகுதுற இடமே. சூப்பர். சோன் சாவுத்ரா. And the award for the best North Indian girl playing the role of a bubbly South Indian girl without using a dubbing artist goes to Sonu Sawant. ஏய் ஆமாண்டா. எப்படி இருக்கறாங்க பாத்தியா? ஐயோ மச்சான் பேச்சு வர வந்து மச்சான். மேடம் நாங்க உங்க பிக் ஃபேன்ஸ் மேடம். அச்சா தேங்க் யூ. ஐயோ மச்சான் ஷைனிங் கேக்குறாங்க மச்சான். myself ஜில். நீங்க நேர்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்படியே ஓகே சார் ஓகே சார். நீ வாடா உள்ள வாடா வா. சரி பாருங்க. ஒன் மினிட் இன் சீன்காக தான் நான் வெயிட் பண்ணுது. இருங்க பாட்டு வருது. ஓகே என்ன அழகா தமிழ்ல பேசுறீங்க. ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். Mama!